Hi friends, welcome to Choice Craft House. இன்னைக்கு ENO ஸ்லைம் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த ஈனோவை ஆக்டிவேட்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு பாக்கெட் ஈனோவை ஃபுல்லாகவும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதில் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்லைம் மேக் பண்ணுறதுல ஒரு மிஸ்டேக்கும் பண்ணியிருப்பேன். சின்ன மிஸ்டேக் தான், அதை கடைசியில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெபிகம் தான் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில்லையே கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு இந்த க்ளூ கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னது இந்த ஸ்டேஜில் தான். இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். நான் குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்லைம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு நினச்சி நான் கொஞ்சமாக இதில் வாட்டரை ஆட் பண்ணிட்டேன். இதனால தான் எனக்கு ஸ்லைம் கொஞ்சம் சொதப்பவும் செஞ்சிச்சு. லாஸ்ட்டில் ஸ்லைம் எனக்கு நல்லாவே வந்துருச்சு. இதில் நான் கலருக்காக க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஆக்டிவேட்டர் சேர்த்துடலாம். ஆக்டிவேட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு இதில் நான் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணும்போது எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். அப்போவுமே எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியல. சரி, நான் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணேன். அப்போவுமே எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியல. இதில் என்ன ஆச்சுன்னா க்ளூ எல்லாமே அடியில் படிய ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர் தனியாகவும் க்ளூ தனியாகவுமே படிஞ்சிருச்சு. இதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த வாட்டர் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். க்ளூ தனியாகவும் வாட்டர் தனியாகவுமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் வாட்டரை ஆட் பண்ணது தான் பெரிய மிஸ்டேக்காகவே வந்துச்சு. நீங்கள் க்ளூவில் வாட்டரை ஆட் பண்ணாமல் இந்த ஈனோ ஆக்டிவேட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்லைம் சூப்பராக வரும். இப்போ நான் இதில் வாட்டர் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா எடுத்து பார்த்தேன். அப்போவுமே கொஞ்சம் வாட்டராக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்லைம் சூப்பராகவே வந்துருந்துச்சு. இதை நான் கையில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம இதில் எவ்வளோ க்ளூ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு தான் நம்மளுக்கு ஸ்லைம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த ஸ்லைம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இந்த ஸ்லைமோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் நல்லா சாஃப்டாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஸ்லைமை கையில் வச்சு விளையாடும்போது கை முழுக்கவுமே வாட்டர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்லைம்லேருந்து வாட்டர் வந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலுமே கையில் வச்சு விளையாட நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஈனோ ஸ்லைம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.